எல்லா வடிநில பகுதிகளிலுமே கடைமடை விவசாயிகளுக்கு வந்து என்றைக்குமே ஒரு தண்ணி வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்பியார் வடிநில பகுதியிலிருந்து அதோட கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய திசைன்விளை பகுதியிலிருந்து திரு கிருஷ்ணப்பா மாத்தாண்டன் ஒரு விவசாயி அவங்க வந்து நம்மகிட்ட இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த அந்த பகுதி விவசாயத்தை பற்றியும் அங்கே தண்ணியினுடைய நிலைமையை பற்றியும் இன்னைக்கு நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு வந்து தண்ணி பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்பியார் தண்ணியும் வரல, வெள்ளை நீர் வடிகால் தண்ணியும் வரல. இப்போ மணிமுத்தா டேம்லேயும் 4 ரீச் தான் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லி அந்த தண்ணியை விட மாட்டேங்காங்க. இன்னும் நிரந்தரமாக எல்லா ரீச்லேயும் தண்ணி கிடைக்கிற மாதிரி கடமடை எங்கள் பகுதி. எங்கள் ஊர் வழியாக தான் தருவைக்கு தண்ணி போகும், கடவுளத்து தண்ணி போகிறோம், ஐஷாபுரம், இப்படி எல்லா ஊர்களும் தண்ணி போகும்போது ஒரு தடுப்பணங்கணங்க ஒன்று போட்டிருக்காங்க. அது எந்த வித பிரயோஜனம் கிடையாது. அதோட உடையாகத்தலை, அதோட ஆழப்படுத்தலை, எந்த நன்மையும் சர்க்கார் செய்ய மாட்டேங்காங்க. எவ்வளோ கலெக்டர்கிட்ட பார்த்து நாங்கள் எவ்வளோ பதில் சொன்னாலும் எங்களுக்கு எந்த வித நடவடிக்கையும் இல்லை. வந்து பார்த்தாச்சுன்னா அவங்க சும்மா பார்த்து மேல் பவரை பார்த்து அப்படி போயிடுறாங்களே தவிர எல்லாம் பொய் சொல்கிறாங்க. அதிகாரிகள் பொய் சொல்கிறாங்க, கலெக்டர் பொய் சொல்கிறாங்க, சபாநாயகர் பொய் சொல்கிறாருனாங்க. என்ன செய்ய முடியும்? இப்படி மோசமான நடவடிக்கைகள் போது எங்களுக்கு கடமடைக்கு தண்ணி கிடையாது. எப்படியாவது நிவர்த்தியாக தண்ணி கிடைக்கணும். அதுக்கு இப்போ நம்பியாத்து தண்ணி வருதுன்னா அது அவ்வளோ தரிசன வழியாக அவ்வளோ கடலுக்கு தான் போகுது, மேல் பகுதி வழியாக. இந்த பகுதி தண்ணி கிடையாது. அதுலேயும் தடுப்பணை மாதிரி 2 அடி உயரத்துக்கு தடுப்பணை போயிட்டு மேலே பார்த்துட்டு வந்தெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அகற்றி அந்த கால்களை சரி பண்ணி எல்லாம் வழி செய்தால் தான் எங்கள் இடங்கள் விவசாயங்கள் தலைக்கும். அதாட்டம் கொஞ்சம் நிம்மதியாக நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டத்தில் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுங்க ஏகப்பட்ட தினக்கூலி, ஏகப்பட்ட போர் செலவு, இப்படி வந்து ரொம்ப சங்கடத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். முன்னால் வந்து ஒரு 4 அடியில் தண்ணி கிடக்கும்மா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், 20 வருஷத்துக்கு முன்னாலாம் 4 அடியில் கிணத்துல தொடுற மாதிரி இருக்கும். எதனால் இப்போ இப்படி வறட்சி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? எல்லா நிலத்தடி நீரில் எல்லா ஓடைகள்லேயும் மணல் வாரி அள்ளிட்டு போயிட்டாங்க. எல்லாம் பாறை ஆயிடுச்சு. உங்களுக்கு மழையில் ரொம்ப குறைவு. 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒருக்கா தான் மழை பெய்யுது. அதனால் ரொம்ப வறட்சி. எல்லா தண்ணியும் அணையில் உள்ள பாபநாசம் தண்ணி, சேரலார் தண்ணி, கோதையார் தண்ணி, மணிமுத்தா தண்ணி எல்லாமே கடலில் டஸ்கரே அவனே திறந்து விட்டுறான். இத்தனை டிஎம்சி தண்ணி போச்சு, இத்தனை கண்ணாடி தண்ணி போயிட்டு தான் சொல்கிறாங்களே தவிர நன்மையான வழி கிடையாது. எத்தனையோ தடுப்பணை போட்டு அந்த தண்ணியை தரிசல் நிலங்களை திருப்பி விடலாம். எல்லாம் கீழ்ப்பக்கம் தெற்கு பக்கம் தண்ணி ஓடக்கூடிய இடம் தான். இது ஒன்றும் செய்ய மாட்டேங்காங்க. எல்லாம் ஆற்றுல போனால் அவங்களுக்கு மணல் அடிக்கலாம். இங்கே இப்போ தரிசில் வந்தாச்சுன்னா கல்கரியில் அவங்களுக்கு தண்ணி நிறைஞ்சிட்டாச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்க வருமானம் கிடைக்காதுன்னு சொல்லி அரசியல்வாதி கண்டுக்கிட மாட்டேங்காங்க. இப்ப நம்பியாறு, கருமேனியாறு, தாமிரபரணி இணைப்பு இதுல கால்வாய் போட்டாங்க இல்லையா? அதுல உங்களுக்கு தண்ணி வந்துதா? எங்களுக்கு தண்ணி வரலம்மா. எங்க ஏரியாவுக்கு தண்ணி வரல. காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் 2000 ரூபா கொடுத்து ஒரு சாவி அடிச்சு வச்சுக்கிடுறாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு திறந்துடுறாங்க. யாரும் ஒரு போலீஸ் போட்டு எடுத்து கடமடைக்கு பாயணுன்ற நினப்பு இல்லை. தண்ணி வராமலே அன்றைக்கி சமநகர் வந்து தண்ணியை திறந்து பாருங்க, ஐசிய கிணத்துக்கு தண்ணி விட்டோம், அதுக்கு தண்ணி விட்டோம், இதுக்கு தண்ணி சொல்கிறாரு. தண்ணி உடனே நின்று ஊருக்காரங்க 10 பேர் 20 பேர் இருந்து ஏன் கொஞ்சம் தண்ணியை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அடிக்க வராங்க. நீங்கள் எப்படியா தண்ணி கேட்குறது, உங்களுக்கு தண்ணி வந்தால் கொண்டு போங்க அப்படின்ட்டு. அதை யாருமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் தண்ணி வந்துச்சு அவரும் போட்டு போராட்டம் பண்ணுறாங்க. எங்கள் பகுதிக்கு தண்ணி விடுங்கன்னு எல்லா சட்டமும் திறந்து வச்சிடுறாங்க. அங்கேருந்து தண்ணி இங்கே வந்து சேர மாட்டேங்க. இப்போ முன்னாடி நல்லா மழை பெய்தது, செழிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். இப்போ திரும்ப பழையபடி அதே மாதிரி வர வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அதே மாதிரி வர வைக்கணும், மழை தான் முக்கியம். 2வது அணையில் உள்ள தண்ணியை அவங்க டஸ்கர் எல்லாம் திறந்து கடலில் விட்டுறாங்க. மழை ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? மழை வரலன்னு சொன்னால் ஒரு மரங்கள் கிடையாது. மலையில் உள்ள மரங்களை எல்லாம் வெட்டி அப்புறப்படுத்திடுறாங்க. மழை குறை, அதான் மெயின் காரணம். இப்போ அந்த முக்கூட்டு அந்த பக்கம்லாம் மழை பெய்யத்தான் செய்யுது. திருநெல்வேலி பக்கம் அதில் மழை பெய்யுதுன்னா அவ்வளோ 3/4 தண்ணி கடலில் போயிடுது, ஆற்றுல போயிடுது. கொஞ்சம் தண்ணி டேமில் நிறையுது. அதையும் அதிகாரிகள் திறந்து கீழே விட்டுறாங்க. அது பாஸ் ஆனது கேட்டாச்சுன்னா இப்போ சடைநேரி கால்வாய்ட்டு ஒரு கால்வாய் கொண்டு பார்த்துங்க, தருவ பருவம். அந்த கால்வாயில் ஒரு நாள் தான் தண்ணி விட்டுருக்கோம். ஒரு 100 கனடியோ ஏதோ தண்ணியை விட்டுட்டு அந்த தண்ணியை நிப்பாட்டினா எப்படி அந்த பாசனம் போராட்டம் பண்ணி ஒரு தபால் அனுப்புகிறோம், ஒரு 500 தபால் அனுப்புகிறோம், ஒரு மறியல் கணக்காக ஒன்று போட்டு போடணும். ஒன்றும் நடவடிக்கையே கிடையாது. கண்டுக்கிட மாட்டேங்காங்க. இப்போ நீங்கள் அதில் தண்ணி கொண்டு வரதுக்காக நீங்கள் நிறைய உங்கள் விவசாயிகள்லாம் நிறைய முயற்சிகள் பண்ணீங்க. இது வரைக்கும் என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கீங்க? யாரெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க? நாங்கள் கலெக்டர் போய் ஒரு 10 தடவைக்கு மேலே பார்த்துருப்போம்.
ம், அவர் செய்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு அங்கே உத்தரவு இல்லை, ம், சபாநாயகர் உத்தரவு கிடையாது. ம், மற்றபடி அவர் முதலமைச்சர் சொன்னால் தான் நாங்கள் தண்ணியை திறப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க உடனே ம், நல்ல கலெக்டராக இருந்தாலும் அவங்க நடவடிக்கை சொல்லிடுறாங்க. ம், தாசில்தாரை பார்த்தோம், விவோவை பார்த்தோம், அவரை பார்த்து நாங்களும் அலையாத இடம் கிடையாது. எல்லா இடமும் பார்த்துட்டு தண்ணிக்காய்ச்சி வாடகை கார் பிடிச்சி எடுத்து அந்த தண்ணி போராட்டங்கள்லாம் பார்த்து கலெக்டரை பார்த்து அவள் விஜயன் எவ்வளோ முன்னேற்றம் எங்களுக்கு ஏற்பாடெல்லாம் செய்தது. ஒன்றும் எங்களுக்கு ம், முயற்சி கிடையாது. ஆனால் மணிமுத்தா டேமை வச்சே நம்ம அந்த ஏரியா பூரா செழிக்கலாம். ம், இந்த ஏரியா, எங்கள் ஏரியா, குட்டம், ம், இடையன்குடி, மற்றபடி ஒவ்வொரு எல்லாமே செழிக்கும் பார்த்துருங்க. அந்த விஜயநாராயணம் குளங்கள் பெருகிட்டாலே அங்கே உள்ள தண்ணிகள் வந்து கிணத்துல கூடும் பார்த்துருங்க. ம், தேரிக்கு தண்ணி அனுப்பிட்டா அப்படி ம், மணிமுத்தாரம் மட்டும் நம்ம கண்ட்ரோலில் கொடுத்தாலே போதும். நம்ம நாட்டில் பஞ்சமே தென்பகுதி பஞ்சம் கிடையாது. அவ்வளோ செழிப்பாக நம்ம வாழலாம் பார்த்துருக்கேன். விவசாயிகள் அவங்களுக்கு கண்டுக்கிறது கிடையாது. இப்போ எலெக்ஷன் வந்தாச்சுன்னா 5000 10,000 கொடுத்தாங்க அறிவிக்காங்க. ஓட்டை வாங்கிட்டு மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்க யார்கிட்ட போய் கேட்க. உங்க பகுதியில நீரிணை பயன்படுத்துவோர் சங்கங்கள் இல்லையா? இல்லை இல்ல. இல்லை அப்படிலாம் இல்லை. விவசாய சங்கம் தான் இருக்கும். அதை ஏற்பாடு பண்ணாலும் ஒரு கூட்டத்தை கூட்டினா ஒரு 300 பேர் வராங்க. முன்னாலும் அது வந்து ஒரு அதிகாரி வந்து முன்னால் ஒரு தடவை வீட்டுக்கு கூட தண்ணி வரல ஒரு தெருவுக்கு கருணாநிதியில் உடனே தாசில்தார் வந்து உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அந்த கதைகளை முடிச்சாங்க. இப்போ உள்ள அதிகாரிகள்லாம் ஒன்றும் கண்டுக்கிட்டு கிடையாது. பார்த்து தண்ணி வந்து இருக்கு, ஆனா இருக்கு தண்ணி வந்து கொண்டு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இருக்கு எல்லாம் செய்து அப்ப வச்சுருக்காங்க. எங்க பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? பிரச்சனை வந்து அதிகாரிகள் தான். அதிகாரிகள் தான் முதலமைச்சர், மற்றபடி இங்கே நம்ம ஒரு எம்எல்ஏ எல்லாம் கல்கோரி தான் மெயின் காரணம். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு குத்தகைக்கு கல்கோரியில் பணம் கிடைக்கிது, குத்தகை கிடைக்குது, எல்லாமே அவங்க கான்ட்ராக்டு. நம்ம கனிம வளங்களே நம்ம நாட்டில் அழிஞ்சு போகும். தமிழ்நாட்டில் உள்ள கனிமங்கள் வந்து லோடாக அவ்வளோ கேரளா போய் நம்ம கனிம வளங்களே நம்ம நாட்டில் அழிஞ்சு நமக்கே வீடு கட்டுறதுக்கு கல் கிடைக்குமா மண் கிடைக்குமான்றது ரொம்ப கஷ்டத்தில் ஆயிரம் பார்த்துங்க. அந்த அளவுக்கு மோசமாக லோடு போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ 100 டன் வண்டி, 100 டன் 80 டன் வண்டியில் ஏற்றி அள்ளி போகுது. பொள்ளாச்சியில் போகுது, எங்கே பார்த்தாலும் வண்டியாக தான் போகுதே தவிர அவங்க யாருமே கண்டுக்கிட்டே கிடையாது. இப்போ உங்க பகுதியில வந்து நம்பியாறு சார்ந்துதான் வந்து எல்லா ஆமா, ஆமா. பகுதிகளும் விவசாயம் நடக்குது. அது சார்ந்து நிறைய குளங்கள் இருக்கு. ஆமாம் நீங்க அதை வந்து சீரமைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்தீங்க. ஆமாம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்பியார் டேமில் தான் அதை உடனே தடங்கல் பண்ணிட்டாங்களே. நம்பியாருக்கு ரூபா பிரித்து நம்ம நாளைக்கு வேலை பண்ணி நாளைக்கு செய்யும்போது தான் நீங்கள் செய்யக்கூடாது நான் இருக்கேன்னு சொல்லி ஒத்துழைச்சி எல்லாம் கெடுத்துட்டாங்களே. நம்பியார் இது பண்ணாலே நமக்கு செழிப்பு தான். இந்த தண்ணி அவ்வளோ வீணாக தான் கடலில் போகுது. எதனால அவங்க செய்ய விடலைன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்காமல. அரசியல்வாதிகளுக்கு வந்து ஏகப்பட்ட இடங்கள் வச்சு அவங்க அதில் வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கல்கோரி இருக்குது. இப்படி அவங்க செய்யும்போது நமக்கு எப்படி அதை விடுவாங்க? அப்படி உடனே தடங்கல் பண்ணிடுறாங்க. நம்பியாரும் நல்ல ஜீவன் தான். அது வந்தாலும் நமக்கு செழிப்பு தான். நல்ல டேம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த டேம் நிறைஞ்சா திறந்து விட்டாச்சுன்னா ஏகப்பட்ட பாசனம் பாயத்தான் செய்யும். எப்போ நல்ல பூமி பார்த்துங்க இங்கே இடங்கள்லாம். கிழங்குன்னா எங்கள் தெஷாவில் கிழங்குன்னு தான் சொல்லுவோம். எல்லாமே அவ்வளோ டேஸ்ட். பழம் சாப்பிட்டாச்சும் நம்ம தோட்டத்தோட பழத்தை சாப்பிட்டோன்னா அவ்வளோ மனம் மணக்கும் மாதிரி இருக்கும். அந்த மண் அவ்வளோ தன்மை உள்ள மண். தேங்காயை பார்த்தா தேங்காய் அவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்துருக்கு. அந்த மண்ணில் உள்ள குட்டம் நம்ம எல்லா ஏரியாவிலும் நல்லா இருக்கும் பார்த்துருக்கு. என்னென்ன பயிர்கள் இப்போ அங்கே போடுறீங்க? அவ்வளோ முருங்கை தோட்டம் தான்மா. முருங்கை வேணா 1-2 தென்னை இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. முன்னாடி என்ன பயிர்கள் இருந்தது? முன்னால் பூதான் அவ்வளோ வாழை. ஒரு பம்செட்டில் 10,000 வாழை கிட்ட போட்டுருவோம். 7 கிழங்கு இது எல்லாம் போடுவோம். நஞ்சையும் போடுவோம். நஞ்சோட வண்டல் அடித்து கொண்டு போட்டு நஞ்சை போட்டிருக்கோம். இப்போ போட முடியல. இப்போ இங்கே போட முடியல. இப்போ இந்த முருங்கை என்னது மானாவாரி முருங்கை. சும்மா கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு எதுவும் காய்க்காதான்னு சொல்லி பார்த்து அது அப்படி இருக்குது. அது சரியான விலை கிடைக்கல. சரியான விலை கிடைக்காம போயிருது. சில எங்களுக்கு 3 ரூபா இருக்குது. ஒரு கிலோ பறிக்கைக்கு 5 ரூபா சம்பளம் வருது. முன்னாடி வந்து நீங்க 4 அடியில தண்ணி இருந்தது கிணறுகள்னு சொல்றீங்களே, இப்போ எத்தனை அடியில தண்ணி இருக்கு? இப்போ வந்து 30 அடியில் இருக்குது. பாருங்க, 30 நீர்மட்டம் இருக்குது. 30 அடிக்கு மேலே வந்தாச்சுன்னா சைடு தண்ணி வரும். போர்லாம் என்ன எவ்வளோ அடியில இருக்கு தண்ணி? 600 அடி. போர்லேயே 40 அடியில் இருந்தாச்சுன்னா தண்ணிலாம் 1 இன்ச்சு 1/4 இன்ச்சு அரை இன்ச்சு தண்ணி தான் வருது. அதுவும் மூடிடுது. நீங்கள் மோட்ரு போட்டு வந்திருக்குன்னா ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இடிஞ்சு போரில் விழுந்துருது. இப்போ அதை அவுட்டர் வைக்கணும்னு சொன்னாச்சுன்னா 2 லட்சம் 3 லட்சம் ஆகுது பார்த்துருங்க. ஒரு 400 அடி 300 அடி அவுட்டர் வைக்கணும்னா இப்போ எல்லா ரேட்டு ஒரு அடிக்கு 100 ரூபா ஆகிட்டாங்க.
ம் ஒரு போருக்கு. இந்த அவுட்ரு பைப்புலாம் விலை குறைதா 350 ரூபா இருக்கும். ஒரு பைப்பு வந்து அடி 350 ரூபா. அது 150 ரூபா தான் இருக்கும் அந்த பைப்பு. 200 ரூபா அதிகமாக வாங்குறாங்க போர் வண்டிக்காரங்க. ம் ஒரு ராடு வரணும்னா அவங்களுக்கு வேணும்னு சொன்னாச்சு இந்த போர் போடுற உளி அது சைனாவிலேருந்து தான் வரணுமா. ம் அதுலேயே 40,000 50,000 ரூபாய் இப்போ விலை கூட்டிட்டாங்க. ம் அதனால இப்போ ரேட்டை கூட்டிட்டாங்க. முன்னாலே 70 ரூபா கொடுத்தா நான் வந்து போன வருஷம் போர் போட்டேன். இப்போ 100 ரூபா கேட்காங்க. 95 ரூபா 100 ரூபா. அப்படிங்கும்போது அதை இப்போ நம்ம பொருள் ஈட்ட முடியாது. பண்ண முடியும். நமக்கு வேண்டிய தண்ணி அணை தண்ணி. தண்ணீர் அணை தண்ணி சுவை டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் மாறி இருக்கா இப்போ முன்னாடி? எங்க இடங்கள்ல அதிகமாக மாறலம்மா. ம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே இருந்த மாதிரி இருக்குது. ம் சில இடங்களில் பக்கத்து ஊர் இடையங்குடியெல்லாம் மாறிடுச்சு. ம் உப்பு தண்ணி ஆயிடுச்சு. ம் ஒரு கீழ் பக்கமும் சச்சன் விளை இந்த பக்கம்லாம் உப்பு தண்ணி ஆகிட்டு பார்த்துருங்க. அப்படி மாறி மாறி வருது. இன்னும் இந்த நிலத்தடி நீர்களெல்லாம் மாறுறதெல்லாம் அந்த குளங்களில் உள்ள தண்ணிகளை விட்டால் தான் ஜெயிக்க முடியுமா தெரியும். ம் அரசியல்வாதிகளாம் பேசி பார்த்தாச்சுன்னா ம் அப்படியே உட்காரோம் இதான் சொல்கிற ம் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கமா இல்லை. ம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நடவடிக்கை இல்லை. அதான் என்ன பண்ணனே தெரியல. ம் முதலமைச்சர் பார்த்தாலும் நடக்கலை, யாரை பார்த்தாலுமே நடக்கலை. சரி, ரொம்ப நன்றி.